பாப்பா என்ன இன்ன வரைக்கும் எங்கேயும் வேலை இருக்குன்னு போயிட்டு வந்து என்ன இப்போ சீட்டு பணம் கொடுத்து போயிட்டு வந்தேன். பெரியமா சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுங்க குழம்ப பார்த்து கொஞ்சமா பருப்பு இருந்துச்சு, ரசம் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் சரி கத்திரிக்காய் 3 இருந்துச்சா, நம்மளுக்கு தான் கத்திரிக்காய் பிடிக்குமே, கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு 2 போட்டு வதக்கிக்கலான்ட்டு இருந்தா பெரியமா தட்டக்காய் இருக்குது செடியில, அதை போட்டு வதக்க அப்படின்னுச்சு. தட்டக்காய் சூப்பரா இருக்குது பாரு, வீடியோ எடுத்து பாரு எவ்வளவு தட்டக்காய் ஆகி போச்சு பாரு, 5-6 காய் தட்டக்காய் இருக்குதுன்னு நான் வீடியோ எடுத்து கடைசியில் நானே ஒரு தின்ட்டு போறேன். ஆமாங்க சூப்பராக இருக்குது இந்த தட்டக்காய், பொரியல் தட்டக்காய் நான் கொடுத்த வேறு தானாமா. அப்புறம் நிறைய குழி ஊனி விட்டுச்சாமா, ஆனால் எனக்கு கோழி இருந்துச்சு என்னன்னு தெரியல, கொஞ்சம் தான் முளைச்சி அதுலேயும் கொத்தாக பிடிச்சிருக்குது பாரு, பரவாயில்ல அப்படின்னு. ஆமாம் அதெல்லாம் விதைக்கு விட்டுலாம் அப்படின்ச்சு, நீ அதை போய் பொறிச்சு வட்டியா? இன்னும் 4-5 பிஞ்சு காய் இருக்குது, இது விதைக்கு விட்டுறது அப்படின்ச்சு எங்கிட்டாப்லையா. அவங்க 2 பேருக்கு ஒரு வேலைக்கு ஆயிடுது, மிச்சமாக ஆகி போயிடுறாங்க பாரு எவ்வளோ தட்டக்காயின்னு. இந்த தட்டக்காயும் கத்திரிக்காயும் போட்டு செஞ்சா நல்லா இருக்குன்னு பெரியமா சொல்லுச்சு, அதனால சரி. நான் மிந்தி இப்படித்தான், நீ சின்ன குழந்தையில ஆராதனை சொல்கிற கீழே நான் போட்டுவிட்டு ஆண்டனா கம்பியில் வளர்ந்து அப்படி சும்மா வளர்த்தி அவ்வளோ வளர்த்தி காய் தொங்கும் பாருங்க, பொறிச்சு சளிக்காத வணக்குவது. ஆனால் அது செம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் இது வருஷம் தட்டக்காய் மட்டும் போட்டே தான் இருப்போம். இந்த டைம் தான் இல்லை, நாம் அப்புறம் நம்ம ஊரில் தண்ணியெல்லாம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் பழைய விதையாயிருச்சு. அதை அந்த சிவப்பு தட்டக்காய பொறிக்கிறக்கே விடல, அதே சாப்பிட்ருக்குது, அதே பொறிச்சு கொத்தி தின்ட்டு தலையும் பூராம்போ வந்து தலையை கூட விடல. சிவப்பு தட்டக்காய் அந்த செடியவே காணோம், வெறும் குச்சி மட்டும் நின்றுருக்குது. இப்போது காய்கறி இல்லையாட்டுக்குது, சந்தைக்கே ஓலி அட்டுக்குது. நேற்று சந்தைக்கே ஓலி அட்டுக்குது, சந்தை போலின்றுச்சு. கறி எடுத்து செய்வாங்களாமா, முட்டைக்கோஸ் 1 இருக்குது, உருளைக்கிழங்கு ஒரு 4 இருக்குது. நான் அது வாட்டுக்கு எடுத்து வெங்காயத்தை தொழிச்சிட்டு இருக்குது. அப்பளையா எதுக்கக்கா அப்படிங்கிற, நாளைக்கு சாறு காய்ச்சி சாப்பிட்றக்கு நான் எங்கே போய் உனக்கு சாறு திங்கிறேன் அப்படிங்கிற. பாப்பா கூட்டம் அவியல் வந்துடுவாங்கிறேன், நான் அதுக்கு தான் தொழிக்கிறேன். காலையில் சாறு குடிச்சிட்டு போட்டு குழந்தைகளும் வந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு போவீங்கன்னு தொழிச்சிட்டு இருக்கிறேன். நான் எங்கே போய் இருக்க முடியுமா, நான் ஆடு மாடு பார்க்க போகிறேனுங்கிறேன். நீ ஆடு மாட்டை வச்சுட்டு நீ ஒன்றுக்குமே இருக்கிறதில்ல அப்படிங்குது பொக்குன்னு. இப்போ வந்து தட்டக்காய் கத்திரிக்காய் போட்டு சமையல் செஞ்சு மதிய சாப்பாடு இதுதான், ரசம் இருக்குது, சாப்பிட்றோம். நீ தான் சாப்பிட்டியா? அப்புறம் நான் இருந்துட்டு பச்சை நாய் கோயில் சாட்டிருக்கு, நான் திங்க மாட்டேன் அப்படிங்கிறேன். சரி அப்படின்னா வேண்டாம் அப்படிங்குது. வீட்டிலலாம் மதிய சமையல் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. எங்கள் வீட்டில் இதுதான் ரசம், இந்த 2 வணக்கி சாப்பிட போகிற ரசம். ஆமாங்க, அப்பளைய வந்து செடியில் பொறிச்சு வணக்கணும் வெண்டைக்காய் இருந்துச்சுங்க, அதை நான் சாப்பிட்டு. இன்னுமே வெண்டைக்காய் இருக்குது பாப்பா, அது இருந்ததே 2 துண்டு, அதையும் நீ வச்சிட்டியா? அது இருக்குது, அதெல்லாம் 2-3 காண்டி காய் கிடக்குது. புளிப்பு மண்டை இது புளிப்பு பயங்கர. அதையவே நான் கொஞ்சமாக சாப்பிட்டு உனக்கு வச்சிருக்கிறேன், நீ இதை செய்கிற. ஏன்னா எங்கள் பெரியம்மா வந்து என்ன ஒன்று தெரியுங்களா, இதுக்காக சாப்பிட்டு போயிட்டு சாயந்தரம் சமைக்க மாட்டா, அப்படி கொஞ்சம் இருந்தால் பெரியப்பாவுக்கு போட்டு விட்டுருவோம் அப்படி. அதனால சரி சமைச்சு சாப்பிட்டு வச்சுட்டு போயிடலான்ட்டு சமைச்சு. சரி சமை அப்படின்னா பெரியம்மாலும் சாப்பிட்டு முடியல, இல்லைன்னா அப்புறம் சாப்பிடுமாரி எப்போவுமே வெண்டைக்காய் செஞ்சாங்கன்னா இதுதானுங்க எங்கள் சிகப்பு வெண்டைக்காய் இங்கே நல்லா இருக்குது. சிகப்பு வெண்டைக்காய் பிஞ்சிலேயே ஒரு செஞ்சுருக்க மாட்டேங்குது, சூப்பராக தான் இருக்குது. ஆனால் நம்மளாட்ட வணக்கல, அது வேறு விதமாக வணக்கி இருக்குது. புளி நிறைய ஊற்றி செஞ்சுருவோம். நாங்கள் வந்து தக்காளி போட்டு தேங்காய் நிறைய போட்டு செய்கிறோம். காய்கறி மாதிரி நீ வணக்கிற, இது புளிக்குழம்பு மாதிரியே வச்சுருக்குது. காலங்காலமாக அப்படித்தான் வைக்க. இப்போ கூட பரவாயில்ல, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி மாதிரி புளி கரைச்சி ஊற்றிடுங்க, ரசமாட்டு ஊற்றினா அண்டம் புளி பொடிக்க அப்படி செஞ்சு வச்சுருக்கேன். ஒவ்வொன்று இவ்வளோ பெருசாக போட்டு அது எனக்குனால வெண்டைக்காய் மட்டும் பெரியமே இப்படி பண்ணுதுன்னு எனக்கே விளங்கல. அதனால புளி. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த காலத்துலயாட்ட 5 பெட்டிக்குள்ள காசு போட்டு வைப்போம், அது மாதிரி இன்னும் ஆமாங்க போட்டு வச்சிருக்கேன். நான் தேடி எடுத்து கடைக்கோட வேறு ஞாபகம் வருது. ஏன்னா நான்லாம் அந்த மாதிரி பண்ணுறதே இல்லை, பெரியமா கொடுத்தாத்த அதுதான் எடுத்துட்டு போக சொல்லு. பெரியமா நானே சிக்கணும், நானே அதையும் வாங்கி சாப்பிட மாட்டேன், நானே போய் கடைக்கு எடுத்துட்டு ஓடுறேன். பெரியமா தான் கேட்டோம்னா அந்த பொட்டிக்குள்ளுக்கு வரும், இந்த பொட்டிக்குள்ளுக்கு வருங்க அதே மாதிரி. ஆனால் அப்போ எப்படி போட்டு வச்சிருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் அந்த டப்பால பொருளெல்லாம் இருக்குது. கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம், கரெக்டாக வச்சுருக்கு, நீட்டாக வச்சுருக்குங்க. எப்படி விளக்கி சூப்பராக கமுத்தி பாருங்க எப்படி பர்ஃபெக்டாக. அதுலலாம் எனக்கு பெரியமா கோயில் வீடு மாதிரி தான் இருக்குது, கோயில் சாமியே குடியிருக்கிற மாதிரி தான் அவ்வளோ நீட்டாக வச்சுருக்கு எல்லாத்தையுமே. ஒரு தூசு கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆனால் எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல, என்னால் முடிய மாட்டேங்குது.
சரி வாங்க நண்பர்களே, தட்டைக்காய் பொரியல் தட்டைக்காயும் கத்திரிக்காய் ரெண்டும் உள்ளே போட்டு கலக்கி வணக்கிட்டு இருக்கிற அப்படிங்க எங்கள் பாப்பா. வாங்க சாப்பிடலாம். வணக்கம்.